ஃபாதர் பெக்மன்ஸ் ஐயாவுடைய ஒரு அனுபவ சாட்சியை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃபாதர் எப்பவுமே தெய்வ பிரசன்னத்துல நிரம்பினவரா ஆண்டவரை ஆடி பாடி துதிச்சுட்டே இருப்பாருன்னு. ஆனா ஊழியத்தின் பாதையின் நிமித்தம் சில நெருக்கமான சூழ்நிலைகள், அழுத்தமான சூழ்நிலைகள் வரும்போதும் மாம்சம் வெளிப்படாமல் எப்படி கர்த்தருடைய பிரசன்னத்தை காத்து கொண்டு இருக்கணும்னு அவர் ஒரு சாட்சியில சொல்லிருப்பாரு. எவ்வளவு பெரிய நெருக்கமான சூழ்நிலையா இருந்தாலும் அந்த பிரஷரை பிரேயரா ஆக்கி தேவனுடைய பிரசன்னத்தை காத்து கொள்ளுவாராம். இந்த சுபாவம் ஒரு எவ்வளவு அழகான ஹோலி ஆர்ட்ல. இதே சூழ்நிலைகள்ல நம்ம இருந்திருந்தோம்னா என்ன பண்ணிருப்போம்? இருக்கிற பிரஷர் போதாதுன்னு இன்னும் பிரஷர் ஆக்கி அது வெடிச்சு செதுற மாதிரிதான் ஆகியிருக்கும். ஏன்னா நம்ம மாம்சம் வெளிப்பட்டிருக்கோம். ஆனா அது ஒரு ஆவிக்குரிய சுபாவம் அல்ல. இது நான் எனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். எனக்கும் ஆவியானவர் பேசிட்டு தான் இருக்காரு. இதைத்தான் வேதம் சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்படி நம்முடைய பிரஷரை ஆண்டுடைய சமூகத்துல பிரைஸ் ஆகவும் பிரயர் ஆகவும் மாற்றும் போது என்ன நடக்கும்? அடுத்த வசனமே சொல்கிறது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சோ எதை பத்தியும் கவலைப்படாம உங்க பிரஷரை பிரேயர் ஆக்கி தேவ பிரசன்னத்தை காத்துக்கொள்ளுங்க.